விழிப்புணர்வை மேம்படுத்தவும் பல்வேறு தாவர இனங்களை வெளிப்படுத்தவும் உருவாக்கப்பட்ட ஒரு தாவரவியல் பூங்காவாகும். இது 2010ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது மற்றும் நகரத்தின் முக்கியமான பசுமை ஓய்விடமாக விளங்குகிறது. செம்மதி பூங்கா is a botanical garden developed to promote environmental awareness and showcase diverse plant species. It was inaugurated in 2010 and serves as a green recreational space and an important urban lung for the city. மற்ற நாள்ல போடுது சார், நிறைய வண்டி போகுது. திங்கள் செவ்வாயெல்லாம் பார்த்தா நிறைய பஸ் போகுது. ஆப்போசிட் சார், நாங்க இப்படி இருந்து வரோம்னா அவங்க அப்படி இருந்து போறாங்க. சண்டல் போயிட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்புவோம். கேட்கும்போது ஒதுங்கிடும். கேட்டில் கேட்கும்போது ஒதுங்கிடும். அடுத்த பேருந்து நிறுத்தம் வள்ளுவர் கோட்டம். நெக்ஸ்ட் பஸ் ஸ்டாப் வள்ளுவர் கோட்டம். வள்ளுவர் கோட்டம் திருக்குறள் இயற்றிய தமிழ் புலவர் திருவள்ளுவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பண்பாட்டு நினைவு சின்னமாகும். இது 1976ஆம் ஆண்டு கட்டப்பட்டது மற்றும் தமிழ் மொழி, இலக்கியம், பண்பாட்டின் அடையாளமாக விளங்குகிறது. வள்ளுவர் கோட்டம் is a cultural monument dedicated to the Tamil poet and philosopher Thiruvalluvar, the author of Thirukkural. It was constructed in 1976 and serves as a symbol of Tamil language, literature and culture. மசலம் வந்தா கஷ்டம் போக முடியாது.
திருப்பி அடுத்த கிளம்புறீங்களா? round வந்து இறங்கிட்டீங்களா சார்? அடுத்த round வந்து இறங்கிட்டீங்க சார். சென்ட்ரல் கிளம்புறீங்களா? சென்ட்ரல் இருக்கு. சென்ட்ரல் போய் தான் கிளம்புவாங்க. அந்த ஒரு பீச்சுக்கு இறங்கிறாங்க. உங்க விருப்பம் சார், எங்க வேணாலும் இறங்கலாம், எங்க வேணாலும் ஏறலாம். நீங்களே decide பண்ணுங்க.